நெல்லை பாளையங்கோட்டையில் காவலரை அரிவாளால் வெட்டிய சம்பவத்தில் சிறார் உட்பட 5 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என பதிவு பண்ணுங்க. நெல்லை பாளையங்கோட்டை வஉசி மைதானத்துல இளைஞர்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறை அப்பகுதியில குடும்பத்தோடு பொழுதுபோக்கு வந்த காவலர் ஒருவர் தட்டி கேட்ட போது அந்த இளைஞர்கள் காவலரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுல படுகாயமடைந்த காவலர் முகமது ரஹமதுல்லா நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை நடத்தி வருகிறது. இந்த நிலையில அப்பகுதியில் நடந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யார் என்பது குறித்தான விசாரணையும் தீவிரமாக்கப்பட்டது. இந்த நிலையில அப்பகுதியில் இருக்க சிசிடிவி கேமரா காட்சிகள்லாம் ஆய்வு மேற்கொண்டதில் ஒரு 5 பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்களை தனிப்படை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு சிறார் உட்பட 5 பேர் என்று தகவல் வெளியாயிருக்கிறது. தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. என்ன காரணம் என்ன என்பது குறித்தான விசாரணை எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது. அதிகாரப்பூர்வமான தகவல் சற்று நேரத்தில் மாநகர காவல் ஆணையாளரால் தெரிவிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் காவல்துறையினர் 5 பேரை பிடித்து பல்வேறு இடங்களில் வைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.